ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு திறன்ஜோதி கிச்சன். நம்ம இப்ப உருண்டை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ எல்லாருமே உருண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பச்சரிசி 2 அழகு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறின பிறகு மிக்சியில போட்டு நல்லா ஒரு மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு அதை நல்லா ஜலிச்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம இதை ஆவி கட்டிடலாம். ஒரு சிலர் வந்து வானல்ல போட்டு வறுப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ இட்லி பாத்திரத்துல அந்த மாவை ஒரு வெள்ளை துணியில போட்டு ஒரு 10 to 20 minutes அப்படியே நல்லா வேகிறதுக்கு நம்ம விட்டுறோம். தண்ணி இன்னும் எதுவும் போடாம அப்படியே வெறுமனே அது வேகணும். இது நல்லா வெந்துடுச்சு. ஒரு 20 minutes மேல ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணோம்னா இந்த நல்லா புகை மாதிரி வரும். அந்த சமயத்துல நம்ம இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்குள்ள ஆறிடுச்சு நல்லா. இப்ப நம்ம ஹாட் வாட்டர் வச்சு இந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்க போறோம். கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட் ஆட் பண்ண போறதுன்றதுனால நம்ம கொஞ்சம் கூட சால்ட் போட்டா போதும். இது நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு விட்டு கரண்டிலேயே நல்லா நீங்க கலருங்க. சூடு வந்து கையில நல்லா படும். அதனால பத்திரமா பார்த்து பண்ணுங்க. இதை நல்லா கலரி விட்டுட்டே இருந்து தண்ணி ஊத்திட்டே இருந்து கலரி விட்டுட்டே இருந்தோம்னா தண்ணி வந்து கொதிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து மாவு நல்லா வெந்து பதத்துக்கு வரும். ஸோ இது கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ வந்து லைட்டா ஆறிட்டு இருக்கட்டும். நான் வந்து வேர்க்கடலை வறுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா தான் இருக்கும். கொரகொரப்பா கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து வேர்க்கடலை பூரம். இப்ப நம்ம பார்க்க போறது எள்ளு பூரம். எள்ளு வந்து வெள்ளை எள்ளு வாங்கி வறுத்துட்டு இதோட கூட கொஞ்சமா வெல்லம் போட்டு ஏலக்காய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா ஆறி இருக்கும். அதையும் சேர்த்து பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு எள்ளு தான் பிடிக்கும். ஆனா நாங்க வந்து வேர்க்கடலை தான் அதிகமா செய்வாங்க. சரி கொஞ்சம் போல எள்ளு செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் போல பண்ணியிருக்கேன். இது நல்லா மாவு நல்லா ஆறின பிறகு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இதை நம்ம உருண்டை பிடிக்க போறோம். கொழுக்கட்டையாவும் பிடிக்க போறோம். எங்க வீட்டுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை உருண்டை தான் அதிகமா நாங்க செய்வோம். எள்ளு அவ்வளவா பயன்படுத்த மாட்டாங்க. அதே போல இதுல வெல்லம் போட்டு பாகு எடுத்து செய்வாங்க. அதுவும் செய்ய மாட்டாங்க. இதுதான் அதிகமா செய்வாங்க. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வந்து கொழுக்கட்டை ஒண்ணு ரெடி பண்ணியாச்சு. இப்ப அதே போல உருண்டைய நாம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஒரு உருண்டையும் பாத்தீங்கன்னா எள்ளுலயும் கொழுக்கட்டை பிடிப்போம். இதுலயும் வேர்க்கடலையும் உருண்டை கொழுக்கட்டை ரெண்டுமே பிடிப்போம். இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு பாத்தீங்கன்னா மோதகம் இந்த மாதிரிலாம் நல்லா வித்தியாசமா செய்வாங்க. ஆடி மாசம் போச்சுனாலுமே ஒவ்வொரு நாளுமே நமக்கு பண்டிகை தான். ஆடி மாசத்துல கூழ் ஊத்துவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் வருவாரு. அதுக்கப்புறம் பெருமாள் வருவாரு. அதுக்கப்புறம் தீபாவளி. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்துட்டே இருக்கும். ஆடி மாசத்துக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சாச்சு. கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சாச்சு. இப்ப நம்ம இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு இது நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் லைட்டா ஆவி வந்ததுனாலுமே உருண்டையை நாம அதுல வச்சிடலாம். எல்லா உருண்டையுமே இதுலயே நான் பத்திரா மாதிரி வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து 2 முறை போட்டு எடுக்கணும்னாலும் நீங்க குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் தான்றதுனால நானும் ஒரே ஆவிலே போட்டு எடுக்கிறேன். பாருங்க நல்லா வெள்ளையா கலரா அப்படியே சூப்பர்வான ஒரு பியூர் ஒயிட் இருக்கு. தும்பப்பூ சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வெள்ளையா இருக்கு பாருங்க. பச்சரிசில பண்ணா இப்படிதான் நல்லா வெள்ளையா இருக்கும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 to 20 minutes இதை நல்லா வேக விடுங்க. வெந்தாச்சு. இப்ப நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரான கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு விநாயகருக்கு படைச்சு நீங்களும் சாப்பிடுங்க. ஹாப்பியா இருங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.